மங்கோலியாவின் பரந்த திறந்த புல்வெளிகளுக்கு மத்தியில் ஜெங்கிஸ் கானின் பேத்தி ஒரு பயமுறுத்தும் நபராக தோன்றினார். அங்கு காற்று, துணிச்சல் மற்றும் வெற்றியின் புராணங்களை முணுமுணுத்தது. அவள் அச்சமற்றவளாகவும் காட்டுமிராண்டித்தனமாகவும் இருந்தாள். அவளுடைய வம்சாவளியின் அசைக்க முடியாத சாரத்தை உள்ளடக்கியது. அலாரா என்று அழைக்கப்படும் ஒரு போர் வீரர் இளவரசி. பரந்த திறந்த சமவெளிகளில் குதிரை குளம்புகளின் சத்தம் மற்றும் போர்க்கூக்குரல்களின் எதிரொலிகளால் அலாரா எப்போதும் ஈர்க்கப்பட்டாள். அவளது தாத்தா சொன்ன கதைகள் அவளது சொந்த எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஆர்வத்தை அவளுக்குள் தூண்டின. தனது மூதாதையர்களின் சின்னங்களுடன் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட கவசத்தை அணிந்து அலாரா மிகவும் வலிமையான போராளிகளுடன் சவாரி செய்தாள். அவளது பிரசன்னம் மரியாதையை ஊக்குவித்தது. இருப்பினும் உலோகத்தின் கீழ் அலாராவின் இதயம் கடமையால் கனமாக இருந்தது. அவர்கள் சாம்ராஜ்யத்தை சுற்றியுள்ள மலைகளைப் போலவே வலுவான செங்கிஸ்கானின் மரபு ஒரு பெரிய நிழலை ஏற்படுத்தியது. மேலும் அவரது பேத்தி மகத்தான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தாள். ஒரு போராளியாக தனது வலிமைக்கு கூடுதலாக கூட்டணிகளை உருவாக்கக்கூடிய மற்றும் மங்கோலிய மக்களின் கலாச்சாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தலைவராக அங்கீகாரம் பெற அவள் பசியுடன் இருந்தாள். சூரியன் அஸ்தமிக்கும் ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் அருகிலுள்ள ஒரு பழங்குடியினர் அழிந்து போகும் அபாயத்தில் இருப்பதை அலாரா அறிந்தாள். தனது சொந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்குவதா அல்லது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவ அறியப்படாத இடத்திற்கு செல்வதா என்பதை அவள் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. அவளது நரம்புகள் வழியாக துடிக்கும் நாடோடி கௌரவ விதிகள் தயக்கத்திற்கு இடமளிக்கவில்லை. பரந்த நிலப்பரப்பை கடந்து அலாராவும் அவளது வீரர்களும் பாதிக்கப்பட்ட பழங்குடியினரின் முகாமுக்கு வந்தனர். காற்று பதற்றத்தால் நிரம்பி வழிந்தாலும் அவள் காப்பாற்ற வந்தவர்களின் கண்களில் நம்பிக்கை பிரகாசித்தது. தனது திடமான பார்வை மற்றும் அதிகாரத்துடனும் இரக்கத்துடனும் எதிரொலிக்கும் வார்த்தைகளால் அலாரா வேறுபட்ட பழங்குடியினரை அணிதிரட்டி துன்பத்தை எதிர்கொள்ளும் ஒற்றுமையின் திரைச்சீலை நெசவு செய்தாள். போர் தீவிரமடைந்த போது அலாரா தனது வாளால் மட்டுமல்லாமல் பலவீனமானவர்களை பாதுகாக்கவும் உடைந்தவர்களை ஒன்றிணைக்கவும் அசைக்க முடியாத உறுதியுடன் போராடினாள். இறுதியாக வெற்றி தொடங்கிய போது அது ஆயுதங்களின் வெற்றி மட்டுமல்ல, வலிமைக்கும் கருணைக்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை புரிந்து கொண்ட ஒரு தலைவரின் வலிமைக்கு ஒரு சான்றாகும். அதைத் தொடர்ந்து அமைதியில் மாறிய நிலப்பரப்பை அலாரா பார்த்தாள். அவள் ஒரு போர் வீரராக மட்டுமல்லாமல் அவள் காப்பாற்றிய நாடோடிகளால் நம்பிக்கையின் கதிராகவும் பார்க்கப்பட்டாள். செங்கிஸ்கானின் பேத்தி வெற்றியை வென்று கனத்த இதயத்துடன் உண்மையான வலிமை வெற்றி பெறுவதிலிருந்து வரவில்லை, ஆனால் அவள் வழிநடத்திய மக்களின் ஆன்மாவை அடைய முடிந்தது என்பதை புரிந்து கொண்டாள்.